இன்றைக்கி நாம் 5 விதமான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். முதல்ல உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அது கூடவே மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா முருகலாக வறுத்து எடுக்கணும். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நாம் சவ்சவ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சவ்சவ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு லேசாக வதக்கிக்கணும். ஒரு சிவப்பு மிளகா, சோம்புத்தூள் சேர்த்து லேசாக வதக்கிட்டு சவ்சவ்வை சேர்த்துக்கணும். அது கூடவே உப்பு போட்டுக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். மஞ்சள் தூளும் இதில் சேர்த்துக்கணும். சவ்சவ் நல்லா வெந்த உடனே தேங்காய் துருவல் சேர்த்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான சவ்சவ் பொரியல் ரெடி ஆகிடும். அடுத்தது கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை அதில் சேர்த்துக்கணும். கூடவே உப்பு போட்டுக்கணும். கொத்தவரங்காவோட அந்த கலர் லேசாக மாறணும். மாறினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். கொத்தவரங்காய் நல்லா வெந்த உடனே தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிற வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். அடுத்தது நாம் எண்ணெயே இல்லாமல் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கோவக்காய் நறுக்கி போட்டுக்கணும். அது கூடவே வெங்காயம், தக்காளி, தனியாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தண்ணி சேர்த்து 2 விசில் வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிற வேண்டியதான். எண்ணெயே கிடையாது இதுக்கு. ரொம்ப டேஸ்டான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வேணுன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புடலங்காய் சேர்த்து நல்லா வதக்கணும். கூடவே உப்பு போட்டுக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கின உடனே தண்ணியை சேர்த்து வேக வைக்கணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதில் நாம் கொஞ்சமாக சர்க்கரையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து இறக்கிற வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நாம் ப்ராக்கோலி ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ப்ராக்கோலியும் சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். ரொம்ப டேஸ்டான ப்ராக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடும். தண்ணிலாம் வற்றி நல்லா வதங்கின உடனே இறக்கிட வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.